தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி இதை போட்டுக்கிறேன். இதோட சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு தேங்காய் அரை மூடி, சோம்பு ஒரு ஸ்பூனு, இதை தனியாக அரைச்சிக்கணும். இதோட கசகசா ஒரு ஸ்பூன் அரைச்சிக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம் வணக்கி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ இதுலேயே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, இப்போ சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள்.